ஓ, தப்பு பண்ணியிருக்கான். இவனை என்ன பண்ணலாம்? ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலானே. நான் இவனை பனிஷ் பண்ணலை. அந்த பொறுப்பை நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். இன்னைக்கு ஃபுல்லாக யார் ஒரு தப்பு கூட பண்ணலையோ அவங்க தான் இவனை பனிஷ் பண்ணணும். என்ன, ஓகேயா? அப்படி யாராச்சும் இருக்கீங்களா? என்ன எல்லாரும் சைலண்டாக இருக்கிறீங்க? அதாவது ஒரு இடத்துல இயேசுவும் இருக்காங்க, பிதாவும் இருக்காங்க. அட் த சேம் டைம் பிசாசும் இருக்கு. பிசாசு என்ன சொல்லுது? இவன் செய்த பாவத்திற்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுது. ஆனால் நம்ம ஏசப்பா என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? இவன் இதை தெரியாம செஞ்சிட்டான், ஒரு தடவை இவனை மன்னிச்சிடுங்கன்னு பிதா கிட்ட பரிந்துரை பண்றார். அதனால மற்றவர்களை குற்றவாளின்னு சொல்ல நமக்கு அதிகாரம் இல்லை. இப்போ நீங்க எல்லாரும் இவனோட தவறை மன்னிச்சிங்கன்னா உங்களோட தவறும் மன்னிக்கப்படும். இதனால நம்ம ஏசப்பா நம்மளை மன்னிப்பார். நாம எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். புரியுதா? ஹலோ சார். வணக்கம் சார். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஆசிரமத்தோட சீஃப் யாரு? நான் தான் சார். என்ன விஷயம்? ஓ, நீதானா? ஒன்றும் இல்லை, இந்த இடம் தேவைப்படுது, அதான் பார்த்து பேசி முடிக்கலான்னு வந்தேன். நாங்கள் இந்த இடத்த கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணலையே. அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. இனிமேல் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னாலும் எது பண்ணணும்னாலும் அதை நான் தான் பண்ணணும். புரியுதா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. புரியலையா? இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வசதியா உங்களுக்கு வேற இடத்த ஏற்பாடு பண்றேன். நீங்க அங்க போய் இந்த ஆசிரமத்தை கண்ணி பண்ணலாம். இந்த அநாத பசங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன்னா என்னடா? அநாத பசங்களா? யாரு? இங்க இருக்கிற எல்லாரும் கர்த்தரோட குழந்தைங்க, உங்களையும் சேர்த்து. எதுக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு? விஷயத்துக்கு வருவோம். இடத்த காலி பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும்? இது என்னுடைய இடம். இதை காலி பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. யாருக்காகவும் விடவும் மாட்டேன், விட்டும் கொடுக்க மாட்டேன். தம்பி, நான் யாரு, என் பேக்ரவுண்டு என்னான்னு தெரியாமல் பேசுகிறேன்.